தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்காது. ராமநாதபுரத்தில் 20 இடங்களில் ஆய்வு கிணறுகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. வங்கி நிதி நிறுவனங்களில் முதல் முறையாக கடன் கேட்டு விண்ணப்பிப்போருக்கு சிபில் ஸ்கோர் கட்டாயம் அல்ல. சிபில் ஸ்கோர் இல்லை என காரணம் காட்டி கடன் வழங்க மறுக்கக்கூடாது எனவும் நிதி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பொறியியல் படிப்புக்கான துணை கலந்தாய்வில் 7,964 இடங்கள் நிரம்பின. நடப்பாண்டில் 33,752 இடங்கள் காலியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. போலி சான்றிதழ்கள் கொடுத்து கல்வித்துறையில் ஆசிரியர்கள் ஊழியர்கள் பணிபுரிவதாக தகவல் வெளியான விவகாரம். நடப்பாண்டிற்குள் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்களை சோதனை செய்து அறிக்கை அளிக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ககன்யான் திட்டத்திற்கான விண்கலத்தை பாதுகாப்பாக காற்று இறக்கம் செய்யும் சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாராசூட் உதவியுடன் விண்கலத்தை பாதுகாப்பாக கடலில் விழ செய்து சோதனை நடத்தப்பட்டது. DRDO தனது புதிய வான் பாதுகாப்பு ஆயுத சோதனையை ஒடிஷா கடற்கரையில் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. எதிரி விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை விரைவாக தடுக்க இந்தியாவின் வான்வழி பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் விதமாக இது தயாரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி தமிழ்நாடு வருகை தந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்களை சந்தித்து ஆதரவு கோரினார். அரசியல் அமைப்பு, வேற்றுமையில் ஒற்றுமை போன்ற இந்தியாவின் தனித்துவமான காரணிகள் மீது நம்பிக்கை கொண்டவர் சுதர்சன் ரெட்டி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான தமிழ்நாட்டின் உணர்வுகளை வெளிப்படுத்தியவர் சுதர்சன் ரெட்டி என்றும் புகழாரம் சூட்டினார். எனக்கு வாய்ப்பளித்தால் அரசியல் அமைப்பை பாதுகாக்க முழுமையாக போராடுவேன் என்று சுதர்சன் ரெட்டி தெரிவித்துள்ளார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு பிரச்சினை எழும்போதெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் போராடுகிறார் என்றும் தெரிவித்தார். கடந்த ஜூன் மாதம் நடந்த குரூப் 4 தேர்வில் மிகப்பெரிய குளறுபடி நடந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். குரூப் 4 தேர்வை தமிழக அரசு மீண்டும் நடத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி துறையூரில் EPS பங்கேற்ற பிரச்சார கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் வந்ததால் அதிமுகவினர் தடுத்து நிறுத்தி தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உதவியாளரான 8 மாத கர்ப்பிணி பெண்ணும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல்துறை விசாரணை நடத்தினர். துறையூரில் 108 ஆம்புலன்ஸை அதிமுகவினர் விரட்டி அடித்த சம்பவம்.
ஏபிஎஸ் பங்கேற்கும் கூட்டத்தில் ஒருவர் மயங்கியதாக வந்த தகவல் காரணமாகவே சென்றதாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பரபரப்பு தகவல் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும் என்றும் திண்டுக்கல்லில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார். அன்பின் வெளிப்பாடாக விஜயகாந்த் குறித்து விஜய் பேசியதை அரசியல் ரீதியாக தவேகாவினர் எடுத்து சென்றால் அது தவறானது. ஒரு நாளும் யாரும் விஜயகாந்தாக ஆகிவிட முடியாது, விஜயகாந்த் வாக்குகளை பிரிக்க முடியாது என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கொடநாட்டில் நின்றபோது மிஸ் ஜெயலலிதா ஜெயராமன் என சொல்லி இருப்பீர்களா? இப்போது சொல்ல முடியுமா? மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைத்த தவேக தலைவர் விஜய்க்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சரத்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் திருமணம் செய்து கொள்ள இதுதான் சரியான நேரம் என்று கூறிய தேஜஸ்வி யாதவ் உடனே மைக்கை வாங்கி இந்த அறிவுரை தனக்கும் பொருந்தும் என ராகுல் காந்தி தெரிவித்ததால் செய்தியாளர் சந்திப்பு சிரிப்பலையாக மாறியது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் வரதட்சணை கேட்டு இளம்பெண் கொல்லப்பட்ட வழக்கை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக வந்து விசாரணைக்கு எடுத்தது. 3 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரப்பிரதேச டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வரதட்சணை கொடுமையால் பெண் எரித்து கொல்லப்பட்ட சம்பவம். கணவரை போலீசார் சுட்டு பிடித்த நிலையில் மாமியாரையும் மைத்துனரையும் போலீசார் கைது செய்தனர். ஒடிஷாவில் ரீல்ஸ் மோகத்தால் அருவியின் மைய பகுதிக்கு சென்ற யூடியூபர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். காஷ்மீரின் கட்டுவா மாவட்டத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சாலையை கடந்து வெள்ளம் பாய்ந்தோடியதால் போக்குவரத்து பாதிப்பு. சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள மதராசி படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் உருவாகியுள்ள இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக உள்ளது. கோட் படத்தில் விஜயுடன் இருந்த காட்சி பெரிய ஊக்கமாக இருந்ததாக மதராசி இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். விஜய் ரசிகர்களை கவர முயற்சிப்பதாக சிலர் கூறுவதாகவும், ஆனால் அது சாத்தியமே இல்லை என்றும் மனம் திறந்துள்ளார். நல்ல டீல் யார் கொடுத்தாலும் இந்தியா அவர்களிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு விவகாரம் தொடர்பாக ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் கருத்து தெரிவித்துள்ளார். போர் கைதிகளாக ரஷ்யா பிடித்து வைத்திருந்த முன்னாள் மேயர் உட்பட யுக்ரைன் வீரர்கள் 146 பேரை ரஷ்யா விடுவித்தது. யுக்ரைனின் சுதந்திர தினத்தில் விடுதலை பெற்று சுதந்திர காற்றை சுவாசிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக ஆரவாரம் செய்தனர்.
ஏமனின் தலைநகர் சனாவில் ஹவுதி அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை பயங்கர தாக்குதல் நடத்தியது. 2 பேர் உயிரிழந்த நிலையில் 35க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து ஹவுதி அமைப்பு தெரிவித்துள்ளனர். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய கிரிக்கெட் வீரர் புஜாரா அறிவித்துள்ளார். கம்பீர், டெண்டுல்கர் உள்ளிட்ட மூத்த வீரர்களும் ரசிகர்களும் நிகழ்ச்சியுடன் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கனடாவில் நடக்கும் உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் 21 வயதுக்கு உட்பட்ட மகளிர் பிரிவில் இந்தியாவின் ஷிகிதா தனிபர்த்தி தங்கம் வென்று அசத்தியுள்ளார். 18 வயதுக்கு உட்பட்ட மகளிர் மற்றும் கலப்பு பிரிவுகளில் 2 வெள்ளிப் பதக்கங்களையும் இந்திய வீரர்கள் கைப்பற்றியுள்ளனர். ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் 26 தங்கம் உட்பட 46 பதக்கங்களை குவித்து இந்தியா முதலிடத்தில் உள்ளது. 10 தங்கத்துடன் சீனா 2வது இடத்திலும் 8 தங்கத்துடன் கஜகஸ்தான் 3வது இடத்திலும் உள்ளன. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் பிரிவில் முதல் சுற்றில் சக அமெரிக்க வீரரை வீழ்த்தி டெய்லர் பிரிட்ஸ் வெற்றி பெற்றார். இதேபோன்று பெண்கள் பிரிவில் சுவிட்சர்லாந்தின் ரெபேக்காவை வீழ்த்தி பிலாரஸின் அரினா சபலென்கா 2வது சுற்றுக்கு முன்னேறினார். உலக பேட்மிண்டன் தொடர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்தியாவின் முன்னணி வீரர்கள் லக்ஷயா சென், PV சிந்து பங்கேற்பதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.